வெல்கம் பேக் குட்டீஸ். நம்ம ஜங்கிள் சஃபாரியோட செகண்ட் டேக்கு வந்துட்டீங்களா? வெரி குட். நேத்து நம்ம ஒரு சூப்பரான ஸ்டோரி பார்த்தோம். அது யாரோட ஸ்டோரி சொல்லுங்க பாப்போம். எஸ், கரெக்ட். எஸ்தர் ராணியோட ஸ்டோரி. அவங்க எவ்வளோ பிரேவா அவங்க மக்களை சேவ் பண்ணாங்கன்னு பார்த்தோம்ல, ஆமாவா? ஓகே, இன்னைக்கு நம்ம ஒரு சின்ன உயிரினம் பத்தி பார்க்க போறோம். அது என்ன தெரியுமா? அதுதான் எறும்பு. நீங்க எறும்ப பார்த்திருக்கீங்களா? அது தலை மேல சாப்பாடை வச்சு எடுத்துட்டு போகுமே, பார்த்திருக்கீங்களா? அது ஏன் அப்படி பண்ணுது? பாவம் இல்ல, இவ்ளோ கஷ்டப்பட்டு அப்படி எடுத்துட்டு போகுது. ஏன் தெரியுமா? ஏன்னா இப்போ நல்ல வெயில் அடிக்குதுல்ல, ஆனா சீக்கிரம் மழைக்காலம் வரப்போகுதுல்ல. மழை வந்தா எறும்பு வெளியே வர முடியாதுல்ல, ஃபுல்லா தண்ணியா இருக்கும்ல. அதான் மழை சீசனுக்காக முன்னாடியே ஃபுட்டை சேவ் பண்ணி வைக்குது. சூப்பர்ல. இந்த குட்டி எறும்பை பார்க்கும்போது எனக்கு ஒரு ஸ்மார்ட்டான அண்ணா ஞாபகம் வராங்க. அவங்க யார் தெரியுமா? அவங்க தான் யோசேப்பு. உங்களுக்கு யோசேப்பு யாருன்னு தெரியுமா? யோசேப்பு ரொம்ப நல்லவங்க. யோசேப்பு கிட்ட ஒரு ஸ்பெஷல் டேலண்ட் இருந்துச்சு. அது என்ன தெரியுமா உங்களுக்கு? தூக்கத்துல யாருக்கு என்ன கனவு வந்தாலும் யோசேப்பு அதுக்கு கரெக்டா மீனிங் சொல்லிடுவாரு. சூப்பர்ல. யோசேப்பு சின்ன பையனா இருந்தபோது அவங்களோட அண்ணாங்க அவங்கள எஜிப்டுக்கு ஒரு அடிமையா அனுப்பிட்டாங்க. ஐயோ, பாவம்ல யோசேப்பு. எஜிப்ட்லயும் தப்பே பண்ணாம ஜெயிலுக்கு கூட போயிட்டாரு. ஆனா யோசேப்பு ஒரு பெரிய கண்ட்ரிய பஞ்சத்துல இருந்து சேவ் பண்ணாரு. எப்படின்னு பார்க்கலாமா குட்டீஸ்? வாங்க, லெட்ஸ் கோ டு எஜிப்ட். பாருங்க குட்டீஸ், எவ்ளோ பெரிய பிரமிட்ஸ்னு. வாவ், சூப்பர். இந்த நாட்டுல பார்வோன்னு ஒரு ராஜா இருந்தாரு. ஒரு நாள் நைட்டு ராஜாக்கு 2 டிஃப்ரெண்டான கனவு வந்துச்சான். என்னன்னு தெரியுமா? கனவுல ஃபர்ஸ்ட் நல்ல கொழு கொழுன்னு புஷ்டியான 7 மாடு வந்துச்சான். ஆனா அது கூடவே ரொம்ப ஒல்லியான வேற 7 மாடு வந்துச்சான். அந்த நல்ல மாட்டையே அப்படியே விழுங்கிடுச்சான். ராஜாக்கு என்னன்னு புரியலையாம். அடுத்த கனவுல நல்ல புஷ்டியான 7 நெற்கதிர் வந்துச்சு. அப்புறம் காஞ்சி போன வேற 7 நெற்கதிர் வந்துச்சான். அந்த நல்ல கதிர்களையே விழுங்கிடுச்சான். ராஜாக்கு அது என்னன்னு புரியலையாம். யாருமே ஹெல்ப் பண்ண முடியலையாம். ராஜா ரொம்ப கவலையா இருந்துச்சான். அப்போதான் ஜெயில்ல இருக்கிற யோசேப்பு பத்தி ராஜாக்கு தெரிஞ்சுதான். ராஜா யோசேப்பை கூப்பிட்டு கனவுக்கு மீனிங் கேட்டாரு. யோசேப்பு நல்ல கனவை மீனிங்கோட எக்ஸ்பிளைன் பண்ணாராம். அது என்ன தெரியுமா? எஜிப்ட்ல அடுத்த 7 வருஷத்துக்கு நல்ல செழிப்பா இருக்குமா. அப்புறம் அது முடிஞ்சு வேற அடுத்த 7 வருஷம் கொடிய பஞ்சம் வருமா, உணவு தானியம் கிடைக்காதுன்னு சொன்னாராம். ராஜாக்கு ஒரே பயம். அப்போ யோசேப்பு கிட்ட அந்த 7 வருஷம் என்ன பண்ணலான்னு கேட்டாரு. யோசேப்பு என்ன சொன்னாரு தெரியுமா? யோசேப்பு ஒரு ஸ்மார்ட்டான ஐடியா சொன்னாரு. நம்ம கிட்ட நிறைய தானியங்கள் இருக்கும் போதே எல்லாத்தையும் வேஸ்ட் பண்ணக்கூடாது, கொஞ்சம் கொஞ்சமா சேர்த்து வைக்கணும்னு சொன்னாரு. ராஜாக்கு இந்த ஐடியா ரொம்ப பிடிச்சிருச்சான். யோசேப்பை எஜிப்டோட அதிகாரியாவே ஆக்கிட்டாரு. மாஸ்ல யோசேப்பு என்ன பண்ணாரு தெரியுமா? யோசேப்பு நிறைய ஸ்டோர் ஹவுசஸ் கட்டி எல்லாத்துலயும் தானியங்களை சேவ் பண்ண ஸ்டார்ட் பண்ணாரு. யோசேப்பு சொன்ன மாதிரியே பஞ்சம் வந்துச்சு. ஆனா எஜிப்ட்ல மட்டும் நிறைய உணவு தானியம் இருந்துச்சாம். வேற நாட்டு மக்கள் எல்லாரும் எஜிப்டுக்கு வந்து உணவு தானியங்கள் வாங்கினாங்க தெரியுமா? அப்போ யோசேப்போட அண்ணங்களும் அங்க வந்தாங்க. யோசேப்பு அவங்க மேல கோவப்படல, அவங்களுக்கும் ஹெல்ப் பண்ணி சேவ் பண்ணாரு. பாத்தீங்களா யோசேப்பு எவ்வளோ நல்ல மனுஷன்னு? ஸ்வீட்ல. யோசேப்பு உணவு தானியங்களை சேவ் பண்ணதால பஞ்சத்துல இருந்து எல்லாரும் தப்பிச்சிட்டாங்க. சோ குட்டீஸ், நம்ம கிட்ட மணி, டைம் இல்ல பேரண்ட்ஸ் தர பாக்கெட் மணி எதுவுமே வேஸ்ட் பண்ணக்கூடாது. கொஞ்சம் கொஞ்சமா சேர்த்து வைக்கணும். அப்போதான் எப்போ ஹெல்ப் தேவையோ அப்போ யூஸ் ஆகும். நீங்களும் யோசேப்பு மாதிரி ஸ்மார்ட்டா இருப்பீங்களா குட்டீஸ்? will you? நீங்கெல்லாம் ஸ்மார்ட் கிட்ஸ் தானே குட்டீஸ்? நீங்களும் ஸ்மார்ட்டா யோசிக்கணும். ஓகேயா? வெரி குட். ஸோ ஓகே கிட்ஸ், இன்னைக்கு ஸ்டோரி அவ்வளோதான். நாளைக்கு ஜங்கிள் சஃபாரில வேற ஒரு ஸ்டோரியோட மீட் பண்ணலாம். பை பாய், டாடா.